உங்களையும் சரி எங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த சிரிச்சா பூச்சி டீம் யாரு அப்படின்றத லெஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் சிரிச்சிட்டேன். எதுக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன். அவர் கோட் போட்டிருக்கிறத பார்த்து மியூசிக் போடுறது அவனை ரஜினி நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் சரத் பாபு. அப்படியா? நான் ராதாரவி. பார்த்தா நீகள் ரவி மாதிரி இருக்கா? நான் ராதாரவி வாய்ஸ் பேசுறேன். எதுக்கு இதெல்லாம்? ஏன் எவ்வளவு நேரம் தான் உதற கடிச்சிட்டு கூட்டி கடிச்சிடும் கணக்கெல்லாம் சரியாகும். இவருக்கு இந்த ஒரு டைலாக் மட்டும் தான் வரும். நான் ராதாரவி மாதிரி பேசுறேன்ல, நீ சரத் பாபு மாதிரி பேசுற. அப்பா எப்படி பார்க்கீங்க? அப்பா அப்பா ஜாத ஜாத சொல்றேன். அப்பா அதோட விட்டுரு, அதோட விட்டுரு. எதுக்காக ட்ரை பண்ணிட்டு? அப்பா இவர் தான் மாக்கா அப்பா, நம்ம ஷோவோட ஆங்கர். ஆங்கர் எனக்கு தெரியுது. கழுத கழுத. அப்பா உங்க பேரை நீங்க ஏமா சொல்லிடுறீங்க கைத கைதன்? ஏய் அப்ப எருமை உன் பேருக்கு காட்ட சொன்னா கைதுக்கு எப்படிப்பா எருமை பிறக்கும்? கைதுக்கு எப்படி எருமை மாறும்? அதான் யாருக்கு போறது எனக்கு தெரியல. தம்பி நான் ஃபார்ம்ல இருக்கேன், கொஞ்சம் பாத்துக்க சரியா? எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க எனக்கு? பண்றேன் நான் கழுத பண்றேன். அதுக்கு தான் நான் புரோக்கரை பார்க்க போறேன். அப்பா கல்யாணம் பண்ணா பொண்ணு பார்க்க போனோம், புரோக்கரை பார்க்க போறீங்க. கரெக்டா? அதாவது பொதுவா யாரும் நல்லா இருக்கிற பையனுக்கு மாக்கா பார்க்க பொண்ணு பார்க்கணும்னா பொண்ணு கிட்ட போய் கேட்கணும் மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு. உன்ன மாதிரி மூஞ்சிக்கலாம் முதல்ல புரோக்கர் கிட்ட பர்மிஷன் என்ன இதுதானே வேற ஒன்றும் தேவை. அப்பா மட்டும்தான்டா, அம்மா இல்லைண்ணா. அப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க? நீ ஏன்பா அப்படி பண்ற? இந்த பக்கம் வாங்க பாருங்க. ஏப்பா ஏப்பா இப்படி பண்ற? கடவுளே அப்பா இன்னைக்கு மாட்டு பொங்கல், என் ஃப்ரெண்ட் அண்ணாமலை வரான். அந்த பால்கார பையனோட சவகாசத்தை அறுத்து விட பண்ணாட பக்கி. அப்பா நான் போனதுக்கு அப்புறம் கவுண்டர் ஏதாச்சும் போட்டு ஒழுங்கா போடு. அப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அண்ணாமலையை பார்க்க போறேன். ஐயா இங்க யாருன்னு தெரியாது, ஆனா ரஜினி சார் மாதிரி அருமையா டான்ஸ் பண்ணி தம்பி. அது ஒரு டான்ஸ் பண்ணி பாருங்க. சத்தியமா நான் உங்களுக்கு கை கொடுக்குறேன் தம்பி. புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஆனா இவங்க ஒரு புல்ல கூட குடிச்சிட்டு பாட்டில காலியா கொடுக்கும். நீ யாருமா நீ? அண்ணாமலை வாய்ஸ் வரல. என்ன அசோக் பொங்கல் அதுமா என்ன கலாய்க்கிறீங்களா? யார் அசோக் இவரு? இவர் தான் எங்க அப்பா. அசோக் பொங்கலுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டேன். தேங்காய் சட்னி வாங்கிக்கிறேன், ஊத்தி சாப்பிட்டு நல்லா இருக்கும் பொங்கல். உட்காரா டேய். உனக்காக பொங்கலுக்கு ஒரு பெரிய ஒரு மாட்டு கொட்டா கட்டி, அதுக்கு நீ தான் இன்சார்ஜா இருக்கணும். அதுல ஒரு 10 மாடு 22 எருமை மாடு எல்லா மாடையும் நீ தான் பாத்துக்கணும். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் பொங்கலுக்கு? அப்படியே அந்த மாதிரி நீங்க பாத்துக்குவா. என்ன அசோக் இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்ற கொடுத்துட்ட, நான் எப்படி பாக்குறது? என்ன அண்ணாமலை 5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்து 100 ரூபாய் நோட்டா மாத்தி கொண்டு வர சொன்ன மாதிரி கேக்குறீங்க. அசோக் கரண்ட் அடிச்ச காக்கா மாதிரி இருந்தாலும் கரண்ட் மீட்டர் சும்மா கச்சிதமா சொல்றா, இது அப்படி இருக்கு. அப்ப நம்ம பால் ஊத்திட்டு வர. ஏப்பா பால் ஊத்த எங்கப்பா போற? லேடிஸ் ஹாஸ்டல் போறேன். நானும் வரேன்பா. நீ எதுக்கு? நீ பால் ஊத்த போறியோ இல்ல சொல்லு ஊத்த போறியோ யாருக்கு தெரியும்? நீ எல்லாம் முதியோர் இடத்துக்கு தான் போகணும், லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வரக்கூடாது. அப்பா நான் வர்றேன். அப்படி வாப்பா. அண்ணாமலை இந்த சுடிதார் எங்க வாங்கின? போடா. இல்ல வீட்டுல தங்கச்சி வாங்கி தரணும் தான் கேக்குறேன். அம்மா பால். ஐயோ பள்ளி காப்பாத்துங்க. அம்மா பால். ஐயோ பள்ளி வந்திருக்கு காப்பாத்துங்க. அப்பா நான் பால்கார வந்திருக்கேன். ஐயோ பள்ளி வந்துருச்சு ப்ளீஸ் காப்பாத்துங்களேன். என்னது பல்லியா? ஐயோ ஆமா ஐயோ பல்லியா? please, ஐயோ பல்லி பல்லி காப்பாத்துங்க. பல்லியா? ஐயோ பல்லி ரொம்ப பயமாச்சே, நான் என்ன பண்றது? ஐயோ பல்லியா? யாரும் ஆம்பளைங்களே இல்ல. அப்பா பல்லியா? ஆம்பளையா? அப்பா நான் போய் காப்பாத்துறேன். இந்த பல்லி ரொம்ப கடிக்குமே, ரொம்ப பெருசா இருக்குமே. கடவுளே 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 கடவுளே. அண்ணன் பால் ஊத்துறதுக்கு லேடிஸ் ஹாஸ்டல் போயிருந்தேன். நம்ம சிரிச்சா போச்சு டீம்ல தும்பிக்கே இல்லாத ஆன மாதிரி இருப்பானே. ஆமா ஜார்ஜ். ஆரம்ப ஜார்ஜ். அவன் லேடிஸ் போட்டுட்டு இருந்தா. அவனை முழுசா பார்த்துட்டப்பா. முழுசா பாக்கிறதுக்கு அவன 3 மணி நேரம் சினிமா படம் ஆடாது. ஐயோ காமெடி. ஐயோ அசோக்கு அதுக்கு என்ன தள்ளுற? என்னடாச்சு? லேடிஸ் ஹாஸ்டலுக்கு பால் ஊத்தலான்னு போனப்பா. ஓகே
அங்க நம்ம டீம்ல தும்பிக்கே இல்லாத ஆட மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஆமா ஜார்ஜ். ஆமா ஜார்ஜ். அது லேடி கட்ட போடும்போது முழுசா பாத்துட்டே அசோக்கு. அண்ணா வணக்கம். சொல்லிட்டு அக்கா வணக்கம். லேடி சாஸ்க்கு பால் ஊத்துவாரு போற. அங்க ஒருத்தர் தும்பிக்கே இல்ல ஆன மாதிரி இருப்பாரு ஜார்ஜ். என்ன முழுசா பாத்தீங்களா? என்ன முழுசா பாத்துட்டீங்களா? பார்த்தேமா பார்த்ததானே சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னமோ தாஜ்மஹாலை பார்த்த மாதிரி ஊருக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏமா பார்த்தேன் சொல்லணும்னு சொல்லிச்சு தோண்டே சும்மா இருடாடே. சும்மா உட்கார வாயில தூக்கி போட்டு மூச்சு புடியா அப்புறம் வாயில போடுறா. எங்க அப்பா மேல கை வைக்கிறான். ஒப்ப மேல காலே என்னடா இல்லடா. அதுதான் அந்த பிள்ளைய நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. அண்ணாமலை என்ன முழுசா பாத்துட்டீங்கல? முழுசா பாத்துட்டேமா பாத்துட்டேன். என்ன அப்ப நீங்க தான் என் புருஷன். என்னடி பொசுக்குன்னு இப்படி சொல்லிக்கிறீங்க? அண்ணாமலை வழி இல்ல. நீங்க தான் என் புருஷன். நம்ம என்னமா திடீர்னு இப்படி வந்து புருஷன் கல்யாணம் பண்ணிக்கலாம்? எங்க ஜார்ஜனே நீங்க வந்து ஒரு ஆம்பளை. நீங்க நானும் கல்யாணம் பண்ண முடியாது அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நான் லேடி கிட்டப்ல வந்துட்டேன்ல. இனிமேல் நான் தான் குஷ்பு. ஐ லவ் யூ என்ன தெரியுமா? தெரியாதுக்கா. நான் போய் கேட்டுக்க. அண்ணாமலை சொல்லு சுப்பு. ஐ கிஸ் யூ தெரியுமா? இரு அந்த பிள்ளை கேட்டு. எனக்கு தெரியும் கிஸ்னு. காட்டு போன பிள்ளைங்களை மடியில உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பாங்க ஏபிசிடி. அவங்க தானே மிஸ். சொல்லிட்டாண்டா போடா. இங்க பாருமா என்ன பிரச்சனை சொல்லு. ஐ லவ் யூ அண்ணாமலை. என்ன கிஸ் பண்ணுங்க. அப்பா கேட்டு போன சொல்றா. இல்லப்பா நம்ம அண்ணா இல்லனா விட்டுரு. அப்பா என்ன நான் தான். ஏப்பா அப்படி பேசுறீங்க? நீ ஒழுங்கா பேச மாட்டே நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு மூடு சரியில்லை. உங்களுக்கு மூஞ்சே சரியில்லை. அப்ப நல்லா வேணும்ப்பா. தெய்வமே சரக்கு எடுத்துட்டு வாடா போடா. எடுத்துக்கோப்பா. சீக்கிரம் போடா. தோலுக்கு வாழ்ந்த புள்ளைய சகோ தோழனா தான் எடுத்துரும். டேஸ்ட் பண்ணுங்கப்பா. சரி ஒரு விஷயம் சொல்றேன்ப்பா. சொல்லுமா. இருப்பா. சொல்லுங்கப்பா. சாப் ஒரு விஷயம் சொன்னேன்பா. அதான் சொல்லுப்பா. ஆப்ல கேட்டு சொல்லிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான அந்த பால்கார பையன். ஆமாப்பா. அண்ணாமலை. ஆமா. என்னதான் அவன் பால்கார பையனா இருந்தாலும் வீட்டெல்லாம் நல்லா சும்மா சுண்ணாம்பு அடிச்சு பலபலன்னு வச்சிருக்காங்க. ஆமாப்பா. போறாமே இருக்கடா. நம்ம என்ன பண்றோம் நாளைக்கு போயிட்டு ஆ. அவன் வீட்டுல வெத்தலை பாக்க போட்டு அவன் வீடு ஃபுல்லா வச்சு என்னடா இது எப்பா ஃப்ரிட்ஜே வந்து வந்துருக்குது. கொஞ்சம் உள்ள வேடா கூலிங்கா இருக்கட்டும். அப்பா அவ வேலைக்காரிப்பா. போதையில உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் மாதிரி கண்ணு ஆனா வேலைக்காரி உங்க கண்ணு கரெக்டா தெரியலப்பா. நாளைக்கு போறோம் அவன் வீட்டுல சுத்தி காரி துப்புறோம்பா. நாளைக்கு காரி துப்புறோம் அசிங்கப்படுத்துறோம். அண்ணாமலை சொல்லு அசோக். அண்ணாமலை நான் ஒரு புதுசா ஒரு மாட்டு கொட்டா கட்டியிருக்கேன். ஓகே ஓகே. அதை நீங்க தான் திறந்து வைக்கணும். நீ ஏதோ புதுசா மாட்டு கொட்டகை திறக்கணும் அப்படின்னு சொல்ற. அங்க போனா நிறைய கூட்டம் வரும் கும்பல் வரும். ஆமா. நம்ம நிறைய குளிச்சு ரெடி ஆகி பவுடர் போட்டு அப்படி கொஞ்சம் பளபளன்னு வந்தா தான் நல்லா இருக்கு. அன்னைக்கு பவுடர் போட்டா நல்லா இருக்குமா? ஏய் காட்டு போன நீ போய் ரெடி ஆகு. நான் பவுடர் போட்டு ரெடி ஆயிட்டு வரேன். ஓகே வா சீக்கிரம். அண்ணாமலை அண்ணாமலை சொல்லுங்க. எங்க ஃப்ரெண்ட் தங்கத்துறையும் வடிவேல் பாலாஜியும் உங்க வீட்டுல எச்சு துப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்க. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் இங்க போய் சரக்கு கொடுக்குற மாதிரி ஒட்டி கேட்டு வந்தேன். ஏன் வீட்டுல எச்சு துப்பி கரையாக்க போறாங்களா? ஏப்பா அசோக்கு என்னப்பா நீ வாடா. ஏதோ நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து என் வீட்டுல வெத்தலையை போட்டு எச்சு துப்ப போறதா சொல்றான். யார் சொன்னது? என் லவ்வர் சொன்னாலும் என்ன? டேய் நீங்க இந்த மாதிரி குள்ளு முள்ளு வேலையெல்லாம் பாப்பீங்கன்னு என் லவ்வரை வேலைக்காரி கெட்டப்ல அனுப்பிச்சு வச்சேன்டா. என்னமா நானும் பாத்துட்டு ஓவரா பேசிட்டு இருக்கேன். அசோக்கு உங்க அப்பனை அமைதியா இருக்க சொல்றா. ஏய் அசோக்கு அமைதியா இருக்க சொல்லு. அப்பா என்ன அடிக்க ஆரம்பிச்சதுக்கு? அப்பனை அடிக்கிறேன் கழுத பாத்துட்டு சும்மா நம்மள தப்பா நம்மள நீ என்ன பண்ணாலும் சரி உன் வீட்டுல எச்சு துப்புறது உறுதி. அவனை கட்டுறான். விடுங்கடா. தவளவுத்து கட்டுறான். தொப்ப தெரியும். சரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுல கட்டித்தான் கட்டித்தான்
நல்லா பாடுறா. கழுத கண்ணாடிய கட்டிட்டு போறா. அசோக், அண்ணாமலை நீ எப்படி என் வீட்டுல வந்து வெத்தலை போட்டு எச்சி துப்பி என் வீட்டை நாரடிச்சு அதே மாதிரி நானும் கடைக்கு போய் நல்லா கொழுந்து வெத்தலையா வாங்கி அந்த கடையில இருந்து வேற கடைக்கு போய் கொட்டப்பாக்கு வாங்கி அதுக்கப்புறம் வேற கடைக்கு போய் சுண்ணாம்பு வாங்கி கோயில வாங்கி 3 4 4 படிச்சு இதெல்லாம் ஒரே கடையில கிடைக்குதா? அசோக், உன் வீட்டு காலங்களை குறிச்சு வச்சுக்க. எங்க வீட்டுல காலண்டர் இல்ல. அப்படின்னா ஒரு டைரியில எடுத்து குறிச்சு வச்சுக்க. ஓகே, இது வச்சுக்கோ. அசோக், நீ உங்க அப்பாவும் எப்படி வெத்தலைய போட்டு மென்னு துப்பி என் வீட்டுல துப்பி நார வச்சீங்களோ அதே மாதிரி நானும் உன் பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, கக்கூசு, கிச்சனு அதே மாதிரி துப்பல. என் பேரு மலை, அண்ணாமலை இல்லடா.